வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும் பொழுது, என்னங்க ஐயா எல்லாம் தசா புத்தியாவே பேசிட்டு இருக்கிறீங்க, கடந்த சில நாட்களாக தசா புத்தி பற்றிய பதிவே அதிகமா வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? உண்மைதான். ஏனென்றால் தசா புத்தி தான் உங்கள் செயல்பாடுகளை, உங்களை தீர்மானம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை கையில் வச்சிருக்கிறது இந்த தசா புத்தி தான். இந்த தசாநாதன் தான், அந்த கிரகம் தான். இந்த தசாநாதன் அப்படின்றவரு நாம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஒரு கிரகம் தசா நடத்துதுன்னா அந்த கிரகம் சுபரா அசுபரா அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க லக்னத்துக்கு அவரு சுபரா அசுபரா அப்படின்றத பார்த்துக்கணும். மற்றபடி சனி, ராகு, கேது, செவ்வாய் இவங்கெல்லாம் அசுபர், ஐயோ இவங்க திசை போகுதே, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்க லக்னத்துக்கு இந்த சனி, செவ்வாய், ராகு, கேதெல்லாம் நல்லவரா இருக்கிறாங்களா, கெட்டவங்களா இருக்காங்களா, இதை தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கணும். பொதுப்படையா அவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் தவிர்த்திடணும். ஜோதிடத்துல அதுதான் சொல்லுது. எந்த கிரகமும் நல்ல கிரகம் அல்ல, எந்த கிரகமும் தீய கிரகம் அல்ல. அவரவர் லக்னத்தின் அடிப்படையில தான் நல்லவர் தீயவரை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். மகர லக்னம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, இந்த மகர லக்னத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சனி பகவான் 1க்கும் 2க்கும் அதிபதியா வருவார். இவருக்கு அந்த ஜாதகரின் அடிப்படையில் மகர லக்னமாக ஜனித்து விட்டார். இந்த மகர லக்னத்துக்கு 5, 9 திரிகோணஸ்தானம். இந்த திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியாக யார் வருகிறாரோ அவர் இந்த ஜாதகருக்கு சுபர். இப்போ மகர லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன். இப்போ சுக்கிரனும் புதனும் ஏற்கனவே சனி பகவானுக்கு அவர்கள் நட்பு கிரகம்தான். இந்த மகர லக்னத்திற்கு 5க்கும் 9க்கும் அதிபதியாக அவர்கள் அமைந்து விடுகிறார்கள். எனவே இவர்களது தசா புத்தி காலத்தில் மிக சிறந்த பலனை இவர்கள் வாரி வழங்குவார்கள். சிறப்பான ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால். கெட்ட ஸ்தானத்தில் உட்காந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவர்களின் பலன்களை நீங்க முழுமையாக அனுபவிக்க முடியாது. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும் பொழுது எதன் அடிப்படையில் நடத்துகிறது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சுபரா இருந்து நடத்துறாரா, அசுபரா இருந்து நடத்துறாரா அப்படின்னு சொல்லி. அதையும் மீறின விஷயங்கள், அந்த தசாநாதன் என்னென்ன பாவகத்தை இயக்குகிறார், 2ஆம் பாவகத்தை இருக்கிறாரா, 4ஆம் பாவகத்தை இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன பாவகத்தை அவர் கையில வச்சுக்கிட்டு இயக்குறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை பத்தின தொடர்ச்சியான பதிவுகளை நாம பதிவுக்குள்ள பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு நம்ம பதிவுக்குள்ள போகலாம். உறவுகளே, புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய அத்துணை புண்ணியங்களும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த தசாநாதன் என்னென்ன பாவகத்தை கையில் வைத்து இயக்குகிறார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. 2ஆம் பாவகத்தை, 4ஆம் பாவகத்தை, 8ஆம் பாவகத்தை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பாவத்தை கையில வச்சுக்கிட்டு இயக்குறாரோ அந்த பாவகத்தின் பலன்கள் தான் உங்களுக்கு நடைபெறும். அதை மீறி எந்த விதமான பலனும் உங்களை
டச் பண்ணாது. அதுதான் தசாநாதனுடைய அற்புதம், அவருடைய செயல்பாடு. ஒரு தசாநாதன் பலன் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டார்னா, அவர் என்னென்ன பாவகத்தை இயக்கி உங்களுக்கு பலன் தராரோ அது மட்டும்தான் நடக்கும். அது சுப பலனாக இருந்தாலும் சரி, அசுப பலனாக இருந்தாலும் சரி. தசாநாதனை மீறி வேறு எந்த பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தசாநாதன் நான் சொல்வது போல் 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் இப்படி கையில் வைத்து நடத்துகிறார் என்றால், 2ஆம் பாவகத்தின் பலன் சுப பலன் என்றால் பொருளாதாரம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கும். வாக்குக்கு மரியாதை கிடைக்கும், இவர் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லம்பாங்க. பொருளாதாரம் தானே வந்து சேரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். 4ஆம் பாவகம் சொத்து பத்து, வீடு கட்டுதல், நிலபுலம் வாங்குதல், வண்டி வாகனம் வாங்குதல், தாயாருடைய அனுகூலங்கள், இப்படி 8ஆம் பாவகம் இயங்குவதனால் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லி போறதெல்லாம் வந்து ஒரு தீர்வை எட்டும். வந்து உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ முடிவு கிடைத்துவிடும். அதே போல 11ஆம் பாவகங்கும் போது சேமிப்பு, சிக்கனமாக இருந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ், பேங்க் பேலன்ஸ் இவெல்லாம் உயரும். மூத்த சகோதரனோட நீங்க இணக்கமாக இருப்பீர்கள். இதெல்லாம் சுப பலன்கள். இதற்கு அப்படியே ஆப்போசிட் வந்து எதிர்மறையான பலன் வந்து அசுப பலன். இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையா நடக்குதுன்னா இது அசுப பலன். அப்போ அவர் உட்கார்ந்திருந்த தசாநாதன் உட்கார்ந்திருந்த இடம் சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் லக்னத்தின் பிரகாரம் அவர் கெட்ட ஆதிபத்தியத்தின் அதிபதியாக இருக்கலாம். அப்படி என்றால் இந்த பாவகத்தினுடைய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அசுபமாக நடக்கும். உங்கள் லக்னத்துக்கு சுபராக இருந்து இந்த பாவகத்தை இயக்கினால் உங்களுக்கு சுபபலன் கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஆனால் இதை மீறின பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ 2, 4, 8, 11 இயங்குகிறது, ஒரு தசாநாதன் இயக்குகிறார் கையில் வைத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு அந்த ஜாதகருக்கு குழந்தையின்மை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அதை நினைச்சு அவங்க நிறைய பரிகாரங்கள் செய்கிறாங்க, மருத்துவமனை போறாங்க. ஒரு மனச்சோர்வு, மனக்கவலையும் அவங்கள்ட்ட மிகுதியாக இருக்கு. அதனால எமக்கு பிள்ளை வரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ப்பு குறைவு. கருவுற்று இருந்தாலும் அது களைவதற்குண்டான நிலையை தான் கொடுக்கும். ஏன்னா 5ஆம் பாவகத்திற்கு 4ஆம் பாவகம் 12ஆம் பாவகமாக வருவதனால் 5ஆம் பாவகத்தை அது தடுத்து நிறுத்திவிடும். அப்போ 4ஆம் பாவகம் இயங்கும் பொழுது அங்கு 5ஆம் பாவகம் டவுன் ஆகிவிடும். 4, 8, 11, 2 இந்த பாவங்கள் இயங்கும் பொழுது இதை சார்ந்த பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை மீறின பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அதை புரிந்து கொள்வதற்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவரு அங்க கொடுக்கிறது பொருளாதாரம், சொத்து பத்து, சேவிங்ஸு, கோர்ட்டு கேஸ் வழக்கில் ஒரு சுமூக முடிவு, இந்த பாவகத்தை தான் அவர் இயக்கிட்டு இருக்கார். இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இதை மீறின குழந்தை பேரோ இதோ உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் கிடைக்காது. தசாநாதன் என்ன பாவகத்தை வச்சுக்கிட்டு இயக்குறாரோ அந்த பலன் தான் கிடைக்கும். அப்போ சிலர் சொல்லலாம், நீங்கள் சொல்வது போல 2ஆம் பாவகம் இயங்குகிறது ஐயா, பொருளாதாரம் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஜோசியர் சொன்னார். ஆனாலும் எங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு இருந்துகிட்டு தான் இருக்குது. பொருளாதாரம் வருது, ஆனாலும் எங்களுக்கு பூர்த்தி அடைவதற்குண்டான நிலை இல்லை, தன்னிறைவு அடைவதற்குண்டான வழி இல்லை. எம்முடைய தேவை 10 ரூபான்னா எமக்கு வந்து கிடைக்கக்கூடியது 2 ரூபா தான் கிடைக்குது. 10 ரூபாய் தேவைக்கு நான் 2 ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அப்போ வந்து பலன் ஜோசியர் சொன்னது ஒன்றும் எமக்கு சரி வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. இதுல வந்து ஒரு சூட்சமம் இருக்கு. என்ன சூட்சமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல அகபாவகம், புறபாவகம் அப்படின்னு சொல்லி இருக்கு உங்களுக்கு. அகபாவகம், புறபாவகம்,
அப்படின்னா என்னங்க ஐயா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அகம், புறம் அப்படின்னு இரு உருவம் இருக்கிறது. அகம்னா என்னங்க? உள்ளே இருக்கக்கூடியது. புறம் என்பது வெளியே இருக்கக்கூடியது. இந்த அகமும் புறமும் இணைந்தாதான் ஒரு மனிதன் உண்மையான ஒரு நிகழ்வை அனுபவிக்க முடியும். இப்போ உதாரணத்திற்கு சிந்திக்கிறேன், யோசிக்கிறேன் அப்படின்றது எது? நம்முள் இருந்து நாம மனசாட்சி கேட்டோ அல்லது மூளை அதை கேட்டோ யோசிச்சு நாம ஒரு முடிவுக்கு வரோம். வந்து மூளை சிந்திக்கும், மனசாட்சி முடிவு எடுக்கும். வந்து சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது மனசாட்சி. அதையும் மீறி மூளை வேலை செய்வதை மட்டும் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இருப்பினும் மனதை கேட்டு செய்வதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கும். அதை தான் நம் ஆன்றோர்களும் சான்றோர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் சொல்லியிருக்காங்க. உன் மனது என்ன சொல்கிறதோ அதை கேள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வெளியே உன்னுடைய புத்தி என்ன சொல்லுதோ அதை கேள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல கிடையாது. ஏன்னா புத்தி 1000 சிந்தனைகளை எடுத்து கொடுக்கும் சொல்லும். ஆனால் அதை ஜட்ஜ் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா நமது மனசு தான். அதனால தான் மனசை கேட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு உண்டான காரணம். அப்போது இது அகத்தில் இருந்து நமக்கு உள்ளே இருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஒரு உணவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இளநீ வேணும் அப்படின்னா அது வெளியில் தோட்டத்தில் தென்னை மரத்தில் தான் இருக்கும். இல்லாட்டினா கடைகளில் போனால் தான் நம்ம வாங்கி சாப்பிட முடியும். அப்போ வெளியில் இருக்கிறது நாம் தேடி போய் அதை வாங்கி அனுபவிக்க முடியும். இது உள்ளுக்குள்ளாரே இருந்து நாம் அனுபவிக்கிறது. அது வெளியில் இருக்கிறத வாங்கி நாம் அனுபவிக்கிறது. அப்போ அகமும் புறமும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளில் இருந்து பலன் தருவது ஒன்று, வெளியே இருந்து பலன் தருவது ஒன்று. அதுதான் இரண்டும் இணைந்தது தான் மனித வாழ்க்கை. அதுபோலத்தான் ஒவ்வொரு பாவகத்திலும் அகமும் புறமும் இருக்கிறது. அது எப்படிங்க ஐயா நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாவகத்திற்கு அதாவது ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஜோதிடர்களுக்கு தெரியும். ஜோதிட மாணவர்கள் படித்திருந்தாலும் அவர்களுக்கும் தெரியும். காமனாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், தவறில்லை. ஆர்வம்தான். எல்லாமே கற்றுக்கொண்டு வந்தவர்கள் கிடையாது. எல்லாமே இது போன்றதா கற்றுக்கிறது தான். அதனால நீங்க ஆர்வமாக இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் கற்றுக்கலாம். ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரமும் பாதங்கள் 9 பாதங்கள் வரும். அந்த 9 பாதத்தில் 1, 3, 5, 7, 9 ஒற்றைப்படையில் வருவது அகபாவகமாகவும் 2, 4, 6, 8 இரட்டைப்படையில் வருவது புறபாவகமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்றேன், ஒரு ராசின்னு இருக்குன்னா அந்த ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தை 9 பாதங்களாக கொடுத்திருப்பாங்க. அது எந்த பாதத்தில் வேண்டுமானாலும் துவங்கும். அந்த ராசியோட தன்மையை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒரு மேச ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி 4 பாதம் இருக்கும், பரணி 4 பாதம் இருக்கும், கார்த்திகையில் 1 பாதம் தான் இருக்கும். ஏன்னா ஒரு ராசிக்கு 9 பாதம் தான் இடம்பெறணும். அதுதான் ரூலு. அப்படி இருக்கும்போது அஸ்வினியில் 4, பரணியில் 4, கார்த்திகையில் 1 9 பாதம் சரியாயிடும். இந்த 9 பாதத்தை வந்து நீங்கள் 1, 3, 5, 7, 9 இப்படி பிரிச்சுக்கணும். 2, 4, 6, 8 இப்படி பிரிச்சுக்கணும். 2ஆ பிரிச்சுக்கணும். அப்போ 1, 3, 5 இந்த பாவகத்தை ஒரு தசாநாதன் இயக்குகிறார் அப்படின்னா நீங்க அகம் சார்ந்த நிகழ்வுகளை அனுபவிப்பீங்க. 1, 3, 5னா என்ன? நல்ல சிந்தனை திறன், யோசிக்கும் திறன், கவிதை எழுதும் திறன், கற்பனை ரசிப்பு திறன், போட்டி திறன், வெற்றி திறன் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 5 மன மகிழ்ச்சியை தரக்கூடியது காதல், சுப நிகழ்வுகள், மொத்தத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அத்துணை நிகழ்வையும் அனுபவிப்பது 5ஆம் பாவகம். 1 அப்படிங்கும்போது ஜாதகர். இதை பரிபூரணமா இவர் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3க்கு 5க்கு 1க்கு அகபாவகம் சார்ந்த
பலனை தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏன்னா 1, 3, 5ங்கிறது அகபாவகம். அப்ப இந்த 1, 3, 5லே புறபாவகம் அப்படின்னு இருக்கு இல்லையா? 5ன்றது குழந்தை, வாரிசு. அவன் யாரு? வெளியில இருக்கவன். நமக்குள்ளார கிடையாது இல்ல. இப்போ கடவுள் அப்படின்னம்னா வெளியில இருக்கக்கூடிய ஆலயம். அதே போல ஒரு காதணி விழா, ஒரு திருமண விழா, ஒரு கிரகப்பிரவேசம் இதெல்லாம் வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்காது. 1, 3, 5 அகம் சார்ந்த நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்கும். நான் சொன்ன மாரி காதலிப்பது, மனமகிழ்ச்சியாக இருப்பது, கற்பனையில் மூழ்குவது, கவிதை எழுதுவது, கதை எழுதுவது, பாடல்களை ரசிப்பது, இதை அத்தனையும் அந்த ஜாதகர் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்றது 1ஆம் பாவகம் இயங்குது. 1ஆம் பாவகம் ஜாதகர். கட்டாயம் இதை ஜாதகர் அனுபவிக்கணும்னு சொல்லி. இப்ப அகபூர்வமாக இருக்கிறத நீங்க அனுபவிக்கிறேன்னா, புறம் பாவகம் என்னென்ன தருது? 3ஆம் பாவகம் இளைய சகோதரன், பிரயாணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வர்றது. அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. அந்த பலன் நடக்காது. 1, 3, 5 அப்படின்னா அகம் சார்ந்த நிகழ்வு மட்டும்தான் நடக்கும். இப்ப இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? 2ஆம் பாவகம் இயங்குது, பொருளாதாரம் கிடைக்கும்னு ஒரு ஜோதிடர் சொன்னாரு. எனக்கு பொருளாதாரம் கிடைக்கல. அப்படின்னா, அப்போ அங்க அகம் சார்ந்த நிகழ்வுகள் அவருக்கு இயங்கும். அந்த தசாநாதன் இயக்குவாரு. அதனால புறம் சார்ந்த நிகழ்வுகள் அவருக்கு கிடைக்கல. பொருளாதாரம்ன்றது வெளியிலிருந்து வரணும். 2ஆம் பாவகம் குடும்பம். குடும்பம் அப்படின்றது உள்ளுக்குள்ளார இருந்து கிடைக்கிறது. பர்சன் தான் வெளியில. குடும்பம் அப்படின்றது குடும்பத்தை சார்ந்த கஷ்டங்கள், அந்த நினைவுகள், எப்படி நம்ம சமாளிக்க போறோம், எப்படி ஓட்ட போறோம் அப்படின்ற மாதிரியான இந்த குடும்பத்தினுடைய நிலைப்பாடு, அதுதான் அவங்களுக்கு பெரிதா தெரியும். அகம் சார்ந்த நிகழ்வு. புறம் சார்ந்த நிகழ்வு அப்படின்றது பெருசா அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அகம் சார்ந்தவர் புறம் சார்ந்தத நடத்தினாலும் சரிவர பலன் கிடைக்காது. புறம் சார்ந்தவர் அகம் சார்ந்தத நடத்தினாலும் பலன் சரியாக கிடைக்காது. கொஞ்சம் பாதி பாதி அப்படிதான் கிடைக்கும். இப்போ பலாபலன் தருவதில் இவ்வளவு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவ்வளவுலாம் இருக்கு இதையெல்லாம் ஆராய்ந்து தான் துல்லியமாக பலன்களை எடுத்துச் சொல்லி வரும் வாடிக்கையாளர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒரு சிறப்பான பதிவை இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.